வேண்டும் என்று சொன்னார், விலக்கு வேண்டும் என்று சொன்னார். விலக்கு மன்மோகன் சிங் அவர்கள் நாடு முழுவதும் நுழைவுத் தேர்வு வைத்தார்கள், தமிழ்நாட்டில் மட்டும் நுழைவுத் தேர்வு வைக்கவில்லை, விலக்கில் இருந்தது. அதற்கு பிறகு அம்மையார் வந்தார். தலைவர் கலைஞர் என்னென்ன திட்டம் கொண்டு வராரோ அந்த திட்டம் ஃபுல்லா அந்த அம்மையார் என்ன பண்ணா நிறுத்திடுவாங்க. ஆனா அந்த அம்மா யோசிச்சாங்க, தலைவர் கலைஞர் நீட் தேர்வை விலக்கு கேட்டிருக்கின்றார், ஒரு நியாயம் இருக்கிறது, ஆகையால் நாம் விலக்கோடு இருப்போம் என்று சொல்லி இந்த விலக்கோடு நம்மையாரும் இருந்தார்கள். அவர் காலம் வரை எடப்பாடி ஒரு மன்னிக்க வேண்டும், வெள்ளமண்டி பழனிசாமி என்கின்ற ஒரு விவசாயியினுடைய பச்சுமந்தி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வை அவர் உள்ளே வருவதற்கு அவர் அனுமதி தருகிறார் என்று சொன்னால் அதை எதை குறித்து கொண்டு இருக்கிறது? அவர் பதவிக்காக எத்தனையோ செய்கின்ற ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பெரியவர்களே, இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், மக்களோடு மக்களாய், உங்களோடு உங்களாய், பங்காளனாய், தோளோடு தோளாய் நின்று கொண்டிருப்பது தலைவர் மு.க. ஸ்டாலின். பெரியவர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். பெண்களே, ஆண்கள் கூட இது போன்ற திட்டங்களை கழக தலைவர் செய்யவில்லை. நீங்கள் அதிமுக காரர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பிஜேபி காரர்களாக இருக்கலாம். இரவு போடுகின்ற பொழுது இந்த விஷாலில் இருந்து ஒரு தம்பி வந்தா, காஞ்சிபுரத்தில் இருந்து, அவர் என்ன பேசினார் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். பெண்களுக்காகவே ஆண்டு கொண்டிருக்கின்றவர் தான் கழகத்தினுடைய தலைவர். நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். தலைவர் தளபதி இருக்கின்ற வரையில்தான் உங்களுக்கு உரிமை தொகை வந்து சேரும். தலைவர் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்கின்ற பொழுதுதான் கட்டணமில்லாத பேருந்து வசதியே உங்களுக்கு தொடர்ந்து வரும். தலைவர் கலைஞருடைய பிள்ளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய மகள் பெண்களுக்கு புதுமைப்பெண் திட்டம் மாதம் கல்லூரி பெறுகின்ற திட்டம் வரும். நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் கலைஞருடைய உரிமை தொகை உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்னும் ஒரு படி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனர்ஜி ஒர்க், ஏரி வேலை என்று சொல்வார்களே, அந்த ஏரி வேலை கூட தலைவர் கலைஞருடைய பிள்ளை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தொடர்ந்து அந்த வேலை வாய்ப்பே வரும் என்று சொல்லி நாட்டினுடைய